ஆல் ஹாப்பி டியூஸ்டே. இன்றைக்கி கத்தில் பிரேக்ஃபாஸ்ட்டு மார்னிங் வந்து இது ரவா உப்புமா பண்ண போகிறேன். அதுக்கு ரவையை பொன்னிறமாக நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸை வேக வச்சு வச்சுருக்கேன். உப்புமாக்கு கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்டிட்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி, வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதை கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கின போது தக்காளியும் போட்டு வதக்கிட்டு வேக வச்ச காய்கறியை போட்டு தண்ணியை விட்டுட்டு உப்பு போட்டு ரவையை போட்டு பண்ண வேண்டியது தான் பண்ணலாம். அப்புறம் மேலே கொத்தமல்லி தூவிக்கலாம். தாளித்து கொட்டிட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு புதினாவும் போட்டேன். மேலாக கொத்தமல்லி புதினாவும் தூவலாம். முதல்லையும் கொஞ்சம் போட்டேன், டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே தக்காளியும் போட்டேன், வதங்கட்டும். அப்புறம் மற்ற காய் எல்லா காயும் போட்டாச்சு. இப்போ தண்ணி விட வேண்டியது தான். 1க்கு 3ன்ற கணக்கை நம்ம விடலாம். ரவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி விடணும். நல்லா கொதித்து வருது பாருங்கள். இந்த சமயத்தில் ரவையை போட்டு கலரிட வேண்டியது தான். துளி நெய் விட்டேன் டேஸ்ட்டுக்கு. துளிவுண்டு சக்கரை ஒரு பிச்சு போட்டேன். நெய்யும் போட்டேன். கொதிக்கிறது பாருங்கள். மூடி வச்சிடலாம். மூடி வச்சோம்னா வெளியில் தெளிக்காமல் இருக்கும் ரவை. ஃபார் சேஞ்ச் இன்றைக்கி புதினாவும் போட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது பார்க்கலான்னு நல்லாயிருக்கும். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி